புரியுதா? அப்ப நல்லா பாரு, straightly from Faraday law நான் என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்? எப்ப EMF கிடைக்குது? சேஞ்ச் இன் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருந்தால். கரெக்டா இல்லையா? சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருந்தா என்ன கிடைக்கும்? கரண்ட், EMF. சரியா? அதுதான் இது சரியே இல்ல. சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருந்தா என்ன கிடைக்கும்? கரண்ட், EMF. சரி, EMF னா என்ன? பேசிக்கலி வோல்டேஜ். வோல்டேஜ்னா கரண்ட் உருவாக்கிக்கலாமா இல்லையா? வோல்டேஜ்னா கரண்ட் கிடைக்கும். அப்ப இண்டக்ஷனை இண்டக்ட் பண்ற, புதுசா நீ கிரியேட் பண்ற. சரியா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி வச்சு நீ புதுசா இன்டியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. சரியா? ஓகே. இப்போ ரெண்டாவது வரது யார் அப்படின்னு பார்த்தனா லென்ஸ் லா. என்னலாம்? சரி, இது வந்து ரெண்டாவது இல்ல, இது வந்து இதோட கண்டினியூஷன் தான். சரியா? இல்ல என்ன இருக்கு? magnitude of the EMF is equal to இத முன்னாடி எழுதிருக்கேன். சரியா? செகண்ட் லால இந்த மொத்தமா சேர்த்து ஒரே லால முடிச்சுக்கோ. சரியா? ஓகே. இப்போ நல்லா பாரு, உனக்கு வேணும்னா இந்த V எப்சிலான் வந்து பேசிக்கலி வோல்டேஜ். வோல்டேஜ் நீ எப்படி எழுதிக்கலாம்? IR is equal to கரண்ட் குட்டியா போட்ட என்ன பெருசா போட்ட அது வேணாண்டா. அது நான் என்ன சொன்னேன், அது அந்த ஒரே ஒரு டாபிக்ல மட்டும் தான். சரியா? சாப்டர் இல்ல, அந்த ஒரு டாபிக்ல தான் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு V plus IR. மற்ற இடத்துலலாம் எப்சிலான் ஈக்குவல் டு வோல்டேஜ், வோல்டேஜ் தான் IR. இப்போ கரண்ட் நீ எப்படி எழுதிக்கலாம்? இது Q இல்லடா, ஃபைடா. வெரி குட். நெக்ஸ்ட் அதுக்கு தான் வருவேன். அப்போ இந்த இடத்துல 1/R ஏன்னா R இங்கே வந்துருச்சு. இப்போ நான் கரண்ட் எப்படி எழுதிக்கலாம்? dq/dt. அப்போ dq/dt is equal to 1/R into d5/dt. dt கேன்சல் பண்ணிக்கோ. அப்போ ஃப்ளக்ஸ் என்ன? சாரி, டோட்டல் சார்ஜ் கேட்டாங்கன்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். புரியுதா? ப்ரோ ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டன்ஸ் மாத்தீங்க எழுதுவீங்களா? அதெல்லாம் ஒண்ணு பண்ணலாம். புரியுதா? என்ன கண்டக்டன்ஸ் எங்க சொல்றீங்க? சரி, புரியுதா? டிஃபிகல்ட்டி இருக்கா? இல்ல பாரு, ஒரே ஒரு ஃபார்முலா உங்களுக்கு வேணுங்கிறது இந்த ஒரு ஃபார்முலா. கரண்ட் கேட்டானா V எப்சிலான் வந்து IR னு போட்டுக்கலாம். R வந்து அங்க டினாமினேட்டர்ல போயிடும். கரெக்ட்டா இல்லையா? ஆர் I க்கு பதிலா dq/dt னு போட்டுக்கலாம். dt கேன்சல் ஆயிடுச்சுனா dq is equal to d5/r. இப்போ நல்லா பாரு, நான் ஃப்ளக்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணனும் என்னென்ன வழி இருக்கு? ஃப்ளக்ஸ்னா பேசிக்கலி என்ன? B A. நல்லா பாரு, ஒன்னு நான் B ஐ சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா இல்லையா? ஒன்னு நான் B ஐ சேஞ்ச் பண்ணலாம். இல்லனா பேசிக்கலி ரேடியஸை சேஞ்ச் பண்ணா ஏரியா ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச் ஆகுதா? இல்லனா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணா என்ன பண்ணிக்கலாம்? இத நான் இப்படி சுத்த வச்சிரலாம். இத சுத்த வைக்கிறப்ப என்ன ஆகுது? நல்லா பாரு, ஃபீல்ட் இப்படி இருக்கா? கரெக்ட்டா? இப்போ ஒரு சில டைம் நல்லா பாரு, ஒரு டம்ளர் இப்படி, இதான் ஒரு டம்ளர்னு வெச்சுக்கோ. இப்போ ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் எவ்வளவு டிகிரி சொல்லு? 0. ஏன்னா இதோடது இப்படி இருக்கும். நல்லா பாருங்க, இப்படி போறப்ப இதோட ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும். திரும்பி இப்படி வரப்போ 180 270. புரியுதா? அப்ப நல்லா பாருங்க, இப்படி ரொட்டேட் பண்றப்ப என்ன சேஞ்ச் ஆகுது? ஏரியா. ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது. ஆங்கிள் சேஞ்ச் ஃப்ளக்ஸ் சேஞ்சா? whenever there is change in flux there is change in current. sorry, current. EMF is induced. கரெக்ட்டா இல்லையா? அப்ப நல்லா பாருங்க, இப்படி பண்ணலாம். இல்லனா என்ன பண்ணலாம்? இந்த காயிலை வெளியே கொண்டு போலாம். அப்ப என்ன ஆகுது? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் நடக்குதா இல்லையா? இல்லனா என்ன சொல்லலாம்? ஏரியா உள்ளுக்குள்ள ஃபீல்டுக்குள்ள இருக்க ஏரியா கம்மி ஆகுதா? ஏன்னா பெருசா இருக்கிறப்ப நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளவு பெரிய ஏரியா இருக்கிறப்ப எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கும். 4 ஃப்ளக்ஸ் லைன் உள்ள போகுது. வெளியே போறப்ப ஒரு 2 ஃப்ளக்ஸ் லைன் போகுது. அப்ப சேஞ்ச் ஆகுதா? கான்செப்ட் கிளியரா இருக்கா? எனி டிஃபிகல்ட்டி? ஓகே. நல்லா பாரு, இது வந்து போக 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 இது ஒன்று வச்சு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதும் பார்ப்போம். ஓகே. The magnetic flux through a coil perpendicular to the plane is varying according to the relation. phi வந்து இப்படி சேஞ்ச் ஆகுது. அப்போ உன்ட்ட என்ன கேட்குறாங்க? உன்ட்ட கரண்ட் கேட்குறாங்க. கரண்ட்டுக்குன்னா எனக்கு ஃபார்முலா தெரியும். எனக்கு தெரிஞ்சது EMF. EMF எப்படி எழுதுவேன்? d5/dt. ஓகே, d5/dt.
டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியுமா? எனக்கு மறந்து போச்சு. 15t ஸ்கொயர் 80 plus 2. கரெக்டா? தயவுசெய்து இப்படி பாராட்டி தொலை. அது ஏன்ட்ட வந்து உயிர் எடுக்கிறோம். ஆன்சர் பண்ணு கோல்ஸ் எல்லாம் மெர்சல் ஆயிட்டாங்க. t is equal to 2. t is equal to 2 னு போடு. சட்டு போட்டு t னு போடல. 460 plus 16 plus 2 78 ஆ? இது என்னது? வோல்ட். ஆமாவே இல்லை. EMF னா வோல்ட். என்ன கேக்குறாங்க? கரண்ட். I is equal to V by R. 78 by 5 80 ஆனா 16 உங்க மேத்ஸ் தூக்கி குப்பையில போட்டு வாங்க. இப்படி டிவைட் பண்ணி காட்டணுமா? இங்க வர இப்படி தான். 78 divided by 5. கரெக்ட்டா? 5 1 jar 5. 2 now 5.6 now 5 25 3 5.6 no நான் இந்த மாதிரி பண்ணியே போட்டுட்டேன். அங்க எப்படியோ ஆப்ஷன் சி. புரியுதா இல்லையா? உள்ள இருக்கவங்களுக்கு புரியுதா? எஸ் வெரி குட். நல்லா பாரு. நீட்ல கேட்டிருக்க அருமையான क्वेश्चंस. யார் சால்வ் பண்றீங்கன்னு பாப்போம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ? 800. ஏரியா கொடுத்துட்டாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றாங்க? நான் பிளேனை வந்து 90 டிகிரியா ரொட்டேட் பண்றேன். புரியுதா இல்லையா? அப்ப மேபி ஸ்டார்டிங்ல ஃப்ளக்ஸ் என்னவா இருந்திருக்கலாம்? 0. ஃபைனல் என்ன ஆச்சு? 90. கரெக்ட்டா? அப்ப cos 90 என்ன இருக்கும்? முன்னாடி வந்து 0 டிகிரின்னு இருந்திருக்கும். அப்புறம் என்ன ஆயிடுச்சு? 90 ரொட்டேட் பண்றப்ப 0 ஆயிடுச்சு. அப்ப சரி என்ன சொல்ல வரேன்னு புரியுதாடா? ஃப்ளக்ஸ்ல வந்து சேஞ்ச் இருக்கணும். கரெக்டா இல்லையா? ஃப்ளக்ஸ்ல சேஞ்ச் பண்ணதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? பி கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு. ஏரியா கான்ஸ்டன்ட். அப்ப தீட்டால சேஞ்சா இருக்கலாம். அப்ப தீட்டா எங்கல இருந்து எங்க வரைக்கும் சேஞ்ச் ஆயிருக்குது? 0 to 90. சோ இது வந்து 1 இல்ல, மாத்தி போட்டாலும் ஒண்ணு பிரச்சனை இல்ல. ஆன்சர்ல எங்கேயுமே ஆப்ஷன்ல மைனஸ் கிடையாது. ஹோல் டிவைடட் பை டைம் வந்து t. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ? 5 × 10⁻⁵ Tesla. ஓகே, ஒரே ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப n டைம்ஸ் போட்டுக்கோ. 800 into 5 into 40. இதை நான் 5 into 10⁻⁻2 னு போட்டுக்கலாம். into 1 divided by டைம் எவ்வளோ? 0.1. என்னடா வெயிட் பண்ணும், கொஞ்சம் சால்வ் பண்ணும். நல்லா பாரு. இந்த இடத்துல 2 0, இந்த இடத்துல 2 0 கேன்சல். இதான் சொன்னியா? இதான் சொன்னியா பிரின்சியா? வெரி குட். பிரின்சியாக்கு ஆடி வந்துருச்சு. நல்லா பாரு. 8 5 40 into 5 40 into 5 40 into 5 45 யா? எங்க இருந்துறீங்க? ப்ரோ சிரிக்கிற சாட்ல யோசிச்சுதான் ப்ரோ. 200 10⁻⁻1 மேல போயிடுச்சுனா அப்ப 10⁻⁻5 into 1 10⁻⁻5 into 10⁻1 னா 10 பவர். இப்போ சொல்லு எந்த ஆன்சர் கரெக்ட்? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. அண்ணா எனக்கு அவார்ட் கொடுங்கண்ணா. இவர் ஆன்சர் கண்டுபிடிச்சு அவனுக்கு நல்ல பஞ்ச் வந்துச்சு. நல்லா பாரு. இங்க 2 0 வந்து இது கூட கேன்சல் பண்ணா 2 into 10⁻⁻2 0.02 வோல்ட். பிரின்சியா வாழ்க்கையிலே கரெக்டான டைம்ல பேசுறது இங்கே. அவர் ஆன்சர் கண்டுபிடிச்சு புரியுதா? நோட் பண்ணியாச்சா? என்ன தம்பி? 0 - 90 போடுறது புரியுதா சார்? சரி, நல்லா பாரு. எப்படி இருக்குன்னா it is rotated 90 degree around any of its coplanar axis. coplanar na enna? coplanar collinear na enna? same line la irukum. coplanar na same plane la irukum. அப்ப நல்லா பாரு. suppose இது இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோ. அப்ப first coplanar-ஆ? கரெக்ட்டா? இதே பிளேன்ல வந்து இது வந்துருச்சு டிஸ்க். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இதுக்கு நல்ல ஏரியா வெக்டருக்கு நல்ல இருக்க ஆங்கிள் எவ்வளவு டிகிரி? அடிச்சு சாவச்சிருங்க. நல்லா பாரு. இதுக்கு வந்து எப்படி ஏரியா வெக்டர் இப்படி, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி. கரெக்ட்டா இல்லையா? இது பேர் தான கோப்ளேனர். கோப்ளேனர் என்னன்னு புரியுதா? கோப்ளேனர்னா என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த ஏரியாவும் ஒரே பிளேன்ல இருக்கு. கரெக்ட்டா இல்லையா?
இப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான் ரொட்டேட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ டிகிரிக்கு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டேன்னா இதோட ஏரியா வெக்டாருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இருக்க ஆங்கிள் எவ்வளோ 0. ஸோ அதனால தான் cos 0 cos 90 புரியுதா தம்பி?